இந்த வீடியோல இப்போ நம்ம எப்படி ஒரு லோகோ மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். லோகோ எல்லா பிசினஸுக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஒரு யூடியூபரா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா இருக்கட்டும், எல்லாருக்குமே லோகோங்கிறது மஸ்ட். ஸோ அந்த லோகோவ நம்ம எப்படி ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க உங்க குரோம் ப்ரௌசர்க்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு டிசைன் இனோவோ இந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு லிங்க் ஷோ ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. தென் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் மேக் அ லோகோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சைன் அப் பண்ணுறது ஈஸி. ஜஸ்ட் இந்த இடத்த கிளிக் பண்ணி அதில் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நிறைய லோகோ டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் போடுறேன். ஓகே, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டதும் எனக்கு ஒரு 3 டெம்ப்ளேட் ஷோ ஆகுது. நான் இதில் வச்சுட்டு சிமிலர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு நிறையாவே ஷோ ஆகுது. இதில் எனக்கு பிடிச்ச ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்து அதை நான் எடிட் பண்ணிக்க முடியும். நான் ஜஸ்ட் இதை சூஸ் பண்ணுறேன். இதை சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு இப்படி ஒரு பேஜ் ஷோ ஆகுது. இதில் ஜஸ்ட் உங்களோட கம்பெனி நேமை டைப் பண்ணுங்கள். நான் வால்மார்ட் அகாடமின்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்லோகன் ஸ்பெசிஃபிக்காக வச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைனா அந்த இடத்த நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். அவ்வளோதான், என்னோட லோகோ ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஃபாண்ட் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் மாற்றணும்னா பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம். தென் உங்களுக்கு ஏதாவது ஷேப் இதில் இன்க்ளூட் பண்ணால் நீங்கள் ஷேப்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஷேப் இன்க்ளூட் பண்ணலாம். இப்போது எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், எனக்கு இதுவே ஓகே. ஸோ நான் இங்கே டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் லோ ரெசல்யூஷன் ஃப்ரீ லோகோன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் அண்ட் அக்ரி. உங்கள் லோகோ இப்போ ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிருக்கும். இதை நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நான் என்னோட டவுன்லோட் பேஜுக்கு போயிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் கிளியர் கொடுக்குறேன். ஓகே, என் லோகோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நான் அதுக்குள்ளே போகிறேன். என்னோட லோகோ இப்போ ரெடியாக இருக்குது. பட் இதோட இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ இதோட இமேஜ் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக நான் திரும்ப குரோமில் போயிட்டு இமேஜ் என்ஹான்சர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் சைன் அப் பண்ணணும். இப்போ கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்லோட் இமேஜ். நான் என்னோட லோகோ இமேஜை சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டேன். கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் என்ஹான்ஸ் ஆகிருக்கும். உங்களுக்கே தெரியும் இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நீங்கள் இப்போது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜேபெக். உங்களோட லோகோ இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்களோட பிராண்ட் ஐடென்டிட்டியாவோ இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப்க்கு லோகோவாவோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும்.